Audio Jungle. Audio Jungle. I will run, I will climb, I will. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக இதனால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கடநாட்கள் முழுவதும் போதுமானவராகவே நம்மோடு கூட கடந்து வந்தார். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளை நிறைவேற்றி அவருடைய கரணமை நடத்தி வருகிறது. கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சிந்தனைக்காக வேதாகமத்தில் விருவத்தை வாசித்துக் கொள்ள என்னாகும் 24ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசிக்கலாம். என்னாகவும் 24ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை வாசி கேட்கலாம். இஷ்டவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ம் 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 அப்படியே கண்களை மூடி கத்துறதுனால நம்மோடு கூட பேசும்படியாக தெய்வ சமூகத்துல எல்லாரும் கேட்கலாமே. வாய்களை திறந்து என்னோடு கூட பேசுங்க ராஜா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்றுமென்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் ஒரு கிருபை மாறாது என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய நடுவில் மாறாதவராகவே நம்முடைய நடுவில் கடந்து வந்திருக்கிறார். என்னோடு கூட பேசுங்க ராஜா என்று சொல்வீர்களா? ஜீசஸ் ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவ சித்தமும் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவருலீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவருலீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே.
கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள். கண்ணீரும் கவலையும் நீங்கும் ஒரு நாள் நம்முடைய கஷ்டமெல்லாம் மாறி போகும். ஒரு நாள் நம்முடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராய் தொலையும் ஒரு நாள். கண்ணீரும் கவலையும் நீங்கும் ரெட்டிப்பார பங்கை பெற பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவா. தேவ சத்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆண்டவர் ஓய்வு நாளை தந்து உடைய சமூகத்துல மனமகிழ்ச்சி நாளென்று கொண்டாடி மகிழும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வீட்டுல வாசிக்கிறது போல நானோ ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனுள்ள சாட்சியமே நடப்பேன் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர்களை ஜீவனோடு கூட வைத்து நம்முடைய சமூகத்தில் உள்ள சாட்சிகளுமாய் நிறுத்தி இருக்கிற நல்ல தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த ஒரு வார காலமாய் நம்முடைய கிருபை உடைய தயவுகளை நடத்தினது ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கடந்து வருகிறோம். இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசின அசைவாடின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தையை எங்கள் நடுவில் கர்த்தர் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ உம்முடைய சத்தம் மட்டுமே இந்த இடத்துல துணிக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிற ராஜா. மனுஷ சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. மனுஷ சத்தத்தை கேட்டு நாங்கள் சலித்து போனோம் ராஜா. மனுஷ சத்தத்தை கேட்டு நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். மனுஷ சத்தத்தை கேட்டு உடைக்கப்பட்டோம். மனுஷ சத்தத்தை கேட்டு துக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு உம்முடைய சத்தம் கேட்டு நாங்களுடைய ஒரு விசை கூட உருவாக்கப்பட்ட கர்த்தர்களுடைய வாழ்க்கையில கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். திக்கு வாயும் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர், பிழையாமன் கழுதை வாய் திறந்து பேச செய்த கர்த்தர், இந்த நாளிலும் கர்த்தர் அடிமையோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பேசுற அடிமறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க பெருகுங்க, நான் சிறுகுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். வேதத்தில் இவனமாய் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் யார் என்றால் தேவனை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் விரும்புகிற ஒன்று, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை நமக்கு பிடித்த ஒரு பகுதியும் கூட. அந்த ஆசீர்வாதங்களுக்காக தான் தேவ சமூகத்தில் ஓடி கொண்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் நம்ம பல நேரத்தில் கேட்கிறது உண்டு, பல நேரத்தில் நடக்கிறது உண்டு. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிற வெறுமையான பகுதிகளும் உண்டு. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமா என்றால் நாம் என்ன செய்யணும்? அநேக ஆசீர்வாதமான செய்தியில் நம்ம கேட்டு இருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான 7 வழிகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கான 7 வழிகள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று 7 பாயிண்ட் உங்கள் மத்தியில சொல்ல நான் விரும்புகிறேன். இவனமாய் அதற்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்டோம். ஒன்று, தேவன் நம்மோடு இருந்தாதால் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதோடைய 3வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்
அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 23வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வசனங்கள் ஒரே வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கான 7 வழிகள். ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி நிற்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். யோசேப்புடைய வாழ்க்கையில 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் காணுகிறான். 3வதாக கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் எது செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு குறித்து நமக்கு தெரியும், நான் விளக்கத்திற்காக விரும்பவில்லை. அவன் சகோதரர்களால தூக்கி குழியில போடப்பட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை கர்த்தர் தரிசனத்தை வைத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேற முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையில தரிசனத்தை தகர்க்கும்படியாக மனுஷனும் உலகமும் எல்லாமே எழுதி வந்த போதிலும் தரிசனத்தை விட்டு அவன் இவனமாய் தேவ சமூகத்தில் பிடிவாதமாக உறுதியாய் நிற்கிறார். ஆமென். தரிசனத்தை விட்டு ஒருபோதும் தான் மாறி போகவில்லை. அவர் சொல்லுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருந்தாதான் ஆசீர்வாதம். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரோடு கூட இருந்தால் அவன் வாழ்க்கை என்னைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிறார், என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் ஜனம் எனக்கு பிரியமாக இருக்க வேண்டும், என் ஜனங்கள் என்னை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு யாரோடு கூட ஆண்டவர் இருக்க முடியும்? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளோடு கூட தான் ஆண்டவர் இருக்க முடியும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளோடு கூட தான் ஆண்டவர் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறதா, அங்கு யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறார். யோசேப்போடு ஆண்டவர் இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அல்லேலூயா. இதுக்கு அநேக நேரம் நமக்கே டவுட் வரும், ஆண்டவர் நோட்டு கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்முடைய மனசாட்சியோடு ஆத்மாவோடு சற்று அப்படியே நம்ம உள்ள போய் கேட்போம்னா, ஆத்மாவே ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டு பார்த்தா ஆத்மாவே சொல்ல, உனக்கு தெரியாதா? ஆமென். அருமையான தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்க பிரச்சனை வரும்போது கேட்பார், ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், ஆண்டவரை நோக்கி காத்திர அமர்ந்துற. ஆமென். ஆத்மாவுக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் வாயினால என்ன கனம் பண்ணுறாங்க, இருதயமோ தூரமா இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதல்ல, இருக்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமே இல்லை, வாழ்க்கை டெய்லி பிரச்சனை வெறுமைனா பாயிண்ட் 1, தேவன் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம்னு கேட்ட உடனே சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா 7 வழிகள் இதை கை கொண்டாதான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமென். இருந்ததுனால குழியில தூக்கி போட்டவன் அந்த இடத்துல சகோதரர் சொல்லாங்க, இவர் ரத்தப்படி நம்ம எதுக்கு கேட்க போறோம், தூக்கி மேல எடுக்கடா அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அடுத்ததாக போத்திபார் வருகிறான். ஆமென். அவனுக்கு விற்கப்படுகிறான். அல்லேலூயா. போத்திபார் வீட்டுல இருக்கும் போது போத்திபார் மனைவி இவன் மேல ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. அப்போது நினைச்சிருந்தா தப்பு பண்ணி இருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன சொன்னா தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய், சொல்லுங்க பார்க்கலாம், ஃபீல் பண்ணுங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆண்டவர் கூட இருந்ததுனாலதான் தப்பு பண்ண முடியல. தேவன் அவனோடு கூட இருந்ததுனாலதான் என் ஆண்டவர் விரோதமானால செய்யவே முடியாது. ஆமென். அடுத்ததாக சிறைச்சாலை போகிறான். அங்கேயும் எல்லாரும் மறந்து விடுறாங்க. ஆனா ஆண்டவரை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு தேவ மனுஷனோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை பல இடங்கள்ல பாவம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, குழியில விடப்பட்ட தன்மை வந்த போது, எல்லாராலும் தூக்கி எறியப்படுகிற நிலைமை வந்த போதிலும் என் ஆண்டவரை விட்டு போக முடியாது எப்ப நிர்ணயித்து கொண்டானோ அதுக்கப்புறம் தான் எகிப்துல கொண்டு தரிசனத்தை நிறைவேற்றுகிறது வேதம் சுட்டி காண்பிக்கிறதா. அல்லேலூயா. தேவ பிள்ளை நம்முடைய தரிசனத்துக்கு நேராக, நமக்கு நேராக, நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய ஆசீர்வாதங்களை தகர்த்து போன அடிக்கடி சொல்லுகிற ஒரு சத்தியம், எப்போது ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரோ, எப்போது நிலைமை மாற வேண்டுகிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ, எப்போது உயர்த்தப்படுகிற ஒரு தருணம் வருகிறதோ, அப்போதான் சாத்தான் மேல பயங்கர கண்ணா இருப்பான். எப்ப உன்னை தகர்க்கலாம், எப்போ உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கலாம், எப்போது கிறிஸ்துவின் அன்பை உடனே பிரித்து மாற்றலாம், எப்போது மனுஷனுடைய கையில கொண்டு உன்னை தள்ளலாம் என்று சத்துருவும் உலகம் மனுஷனுக்கு நேராக வரும்போது, இன்னைக்கு சொல்லுங்க,
கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்றான். அப்போஸ்தலன் பவுல் சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். அவ்வளவுதான். அல்லேலூயா. மரணமே கூறகை பாதாளமும் ஜெயமாங்கே. அவன் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கும் போது சாவானாலும் அது எனக்கு பெரிய ஆதாயமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒன்று, தேவன் நம்மோடு கூட இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படவும் முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்னா, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற, நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. எப்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எப்போதெல்லாம் நம்ம மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, எப்போது யோசேப்பு சொன்னானோ தரிசனத்தை, ஆமென், என்னை சுற்றிலும் அரிக்கட்டுகள் வணங்கி நிற்கிறதுன்னு சொன்ன உடனேதான் கூட இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு லெவல வேறதான். அல்லேலூயா. அதுல இருந்தே சத்ருவான கண்ணு வைக்க ஆரம்பிச்சான், பொறாம கொள்ள ஆரம்பிச்சான், எரிச்சல் பட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. உங்க மேல யாராவது பொறாமப்படுறாங்கன்னா சந்தோஷப்படுங்களேன், நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்க. உங்க மேல யாராவது எரிச்சலா இருக்கிறாங்கன்னா ஹாப்பியா இருங்க, உங்க லெவலே வேறதான். ஆமே சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க சொல்றத பார்த்தா ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்றோம், வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்ல, நம்ம சொல்றோம் தானே. அல்லேலூயா. நீங்க இல்லன்னு சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட தானே வந்து சொல்வீங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில எந்த மேன்மையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம செக் பண்ண போகிறோம், ஆண்டவர் நோட்டு கூட இருக்கிறாரா, அவர் இருப்பதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணதற்கு நான் தகுதி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறேனா. ஆண்டவர் அடிக்கடி நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் போதெல்லாம் நாம் அந்த இடத்துல தகுதி இல்லாதபடி வெளியேறி போகிறதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று எஜமான் கண்டான், யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அதிகாரி கண்டான், யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று குடும்பம் கண்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளை நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகம் காணணும். அல்லேலூயா. அந்த வேதத்துல வாசிக்கிறோம், அபிமெலேக் ஈசாக்கு விரோதமா எழுப்பி போகிறான். ஆமே. அந்த இடத்துல கர்த்தர் சந்திக்கிறார். ஆமே. அப்போதுதான் சொல்லுகிறான், அவன் நிச்சயமா உம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போதுதான் உலக ஜனங்களுக்கு தெரியும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. எத்தனை பேர் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதை, தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை பிறர் காணணும்னு விரும்புறீங்க? சிலர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் செபித்தேன், நான் பெற்றேன், நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன், ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவர் தந்தாதான் உண்டு. ஆமே. அவர் பேசினாதான் உண்டு. ஆமே. அவர் ஆசீர்வதிச்சாதான்
ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறத அவர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக இடங்கள்ல நம்ம கோட்டையை விட்டு விடுகிறோம். ஏன்? நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம மாற்றி விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நோட்டு கூட இல்ல. அதனால யார்கிட்டயாவது தேடி போனோம். பெரிய ஊழியக்காரத்துல தீர்க்கதரிசி இடத்துல போனா அவங்க நமக்குள்ள ஜெபித்த ஆசீர்வாதம் நடக்கும். இல்ல. அல்லேலூயா. தேவன் உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னோட இருந்தா எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எந்த பெரிய ஊழியக்காரத்துல போய் கட்ட விழுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எந்த பெரிய தீர்க்கதரிசியில தேடி போனாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு ஆண்டவரை விசுவாசிக்கணும். தேவன் உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட எப்படி இருப்பார்? அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்படின்னு பிரசங்கிச்சேன்னா அப்படி போயிரும் இன்னைக்கு பாயிண்ட். அல்லேலூயா. அதனால தேவன் அனுமதித்தால் ஒரு நாட்களை கத்திர வார்த்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எஜமான் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை, யோசேப்போடு இருக்கிறார் என்பதை கண்டான். வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவன். ஆனா யோசேப்பு பயங்கரமான காரிய சித்தி உள்ளவன். என்ன செஞ்சாலும் அது அப்படி நடக்கும். என்ன சொல்லுகிறானோ அப்படி வாய்க்கும். ஆண்டவர் சொன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மையான காரியம் மட்டும். அல்லேலூயா. அதனால தீமையானதெல்லாம் விதைச்சு வச்சிடாதீங்க. தீமையானதெல்லாம் சேகரிச்சிடாதீங்க. அது ஒரு நாள் நமக்கு மேன்மையா இருக்காது. அல்லேலூயா. தேவ நாமத்து நிமித்தமாய், தேவனுக்கு பிரியப்படுகிறது நிமித்தமாய் நீ என்ன செய்கிறியோ அது வாய்க்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பாவம் வரும்போது வெறுத்து ஓடுகிறான். முடியாது, என்னால என் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு என்னால முடியாது, என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தேவனை தனக்கு முன்பதாக நிறுத்துறான். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை முன்ன வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்ன வச்சிருந்தேன்னா நம்ம இப்படி இருக்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை முன்ன வைத்திருந்தால், தாவீது சொல்லுகிற கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில் ஆண்டவரை முன்ன வச்சாத நிமித்தம் அது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. யாரோடெல்லாம் ஆண்டவர் இருந்தாரோ அத்தனை பேர் வெற்றி வீரராக மாறினாங்க. அத்தனை பேர் ஜெயமா மாறினாங்க. அத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த ஆண்டுல ஜனவரி மாதம் கர்த்தர் நம்ம சபையில வாக்கு கொடுத்தார். எத்தனை பேர் காதுல கேட்டுன்னு எனக்கு தெரியாது. லேண்டு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேருக்கு கேட்டுச்சு? ஆமா, ஒரே ஒரு சகோதரி மட்டும் அந்த கேட்டு இருக்காங்க கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. லேண்ட கொடுப்பேன்னார். நல்ல காரியங்கள் வீட்டுல நடக்கும்னு சொன்னார். எத்தனை பேர் கேட்டீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை செய்து முடிக்கிறார். அவர் அடிக்கடி சொல்ல வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷனுடைய வாக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மாறி போகும். இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னா நாளைக்கு அது மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாங்கன்னா நாளைக்கு அது வாக்குறுதி அப்படியே டோட்டலா ஃபிளாப் பண்ணிடுவாங்க. ஆனா அப்பா சொன்னாருன்னா நம்முடைய வாழ்க்கையில அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் அப்படியே நிறுத்தி வைக்கிற தெய்வம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? ஆமென். தேவன் நம்மோடு கூட இருந்தா ஒண்ணும் வாழ்க்கை ஆசீர்வாதத்துடைய முதல் படி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய சுபாவத்துக்கு மாற்றம் இருக்கும். அல்லேலூயா. அவரை போல மாறுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், விட்டு கொடுக்கிற குணம் இருக்கும், நேசிக்கிற குணம் இருக்கும், உலகத்தை வெறுக்கிற காரணம் இருக்கும், பாவத்தை வெறுப்போம், தேவனுக்காக வாழுவோம், வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எது முன்னாக ஆண்டவர் செஞ்சாலும் அவரை முன்ன நிறுத்தி செய்வோம், பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமான வழியில நடத்துவோம். ஆமென். 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 சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமென். இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம கூட இருக்க முடியும். ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்தாதான் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தோட முதல் படியில கால வைக்கிறோம். என்னோடு கூட இரு ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட, தேவரீர் என்னோடு கூட, என்னோடு கூட
என்னோடு கூட அப்படி சொல்லுங்க, வாய்களை திறந்து, என்னோடு கூட இருக்கிறாரான்னு அநேகருக்கு டவுட், போயிட்டாரா அப்படின்னு. அல்லேலூயா. தேவர் என்னோடு கூட இருக்கிறீ, என்னோடு கூட இருக்கிறீ. நம்பிட்டேன். எத்தனை பேர் நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, ஓ நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நிச்சயத்துக்குள்ள நாம் ஆசீர்வாதத்தோட முதல் படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய இருதயம் என்ன வந்தாலும் கலங்காது. ராமே சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நான் எதுக்குடா இருக்கிறேன், செத்து போனா கொள்ளான்னு ஒரு நாவும் சொல்லாது. ஆமே சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்றோம்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, இருக்கிறாரா போயிட்டான். மேக்சிமம் இருக்கிற 100க்கு 95% ஆண்டவர் உள்ள, ஆண்டவர் உள்ள இல்ல. அல்லேலூயா. நான் எதுக்குடா இருக்க, என்னத்தோட வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார், இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஆண்டவர் நம்ம கூட என்ன வந்தாலும் நம்புவே. அவன் நல்ல பாட்டு வருது இன்னைக்கு, கத்த நல்லவர். அல்லேலூயா. என்ன வந்தாலும், எது வந்தாலும், மரணமே வந்தாலும், உலகமே அழிந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு போதும் அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை பிடிக்குதுன்னா அங்கதான் கர்த்தர் கூட இருக்கிறார். யோசிப்பி பாருங்க, குழியில தூக்கி போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். போத்தி போட்ட வீட்டுல நீ நான் தப்பே பண்ணல, சிறைச்சாலையில தூக்கி வைக்கிற பயம் இல்ல. சிறைச்சாலையில் ஒரு தலை போனாலும் பயமா எனக்கு பயம் இல்ல. ஏன்னா என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆமா, என்னோட கூட என்னுடைய சகோதரர்கள் இல்ல, தூக்கி எறிஞ்சாங்க. என் குடும்பம் இல்ல, என்ன சொன்ன பத்துக்கள் இல்ல, அறியாத தேசம், அறியாத பாஷை, அறியாத ஜாதி, அறியாத உலகம். ஆனா யாரு விரோதமா எதிராய் வந்தாலும் என்னோட கூட இயேசு உண்டா. உடமான வைடா ரகசி. எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட கூட ஆண்டவர் உண்டு? ஹல்லேலூயா. சின்ன சிறு வாயத்தில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆராதிப்போமா? சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள துரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், இந்த இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட சொந்தக்காரருக்கு ஆண்டவர் கூட இருந்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சொந்தக்காரனா ஆண்டவர் மட்டும்தான். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் எனக்கு சொந்தக்காரர்? ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எனக்குன்னு யாருமே இல்ல, எனக்குன்னு சொந்தம்னு ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா. என்ன நேசிக்க யாருமே இல்ல, என்னை பார்க்க யாருமே இல்ல. ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னா நீங்க பாக்கியவான்கள். ராமே சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு பாதத்தை போய் கட்டிப்பிடிக்க முடியும், அப்பதான் அவர்கிட்ட பேச முடியும், சொல்ல முடியும். யாரும் இல்லாதிருந்தும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், யார் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்களோ உங்க தலைதான் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆசீர்வாதத்துடைய முதல் படி தேவன் இருந்தாதான். ஒரு தேவ பிள்ளையோடு கூட ஆண்டவர் இருந்தா அந்த பிள்ளை உலகமே எதிரா வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஒரு நாள் தூரமா போகவே போகாது. அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு ஓடுதுன்னா அதோடு கூட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பது உலகம் கண்டது, எஜமான் கண்டா, சிறைச்சாலை அதிகாரி கண்டா, பானபாத்திரம் கண்டா, சுயபாவிகள் தலைவை கண்டா, பார்வன் அரபன் எல்லாம் கண்டது. கண்டது போல கூட இருந்த தெய்வம் அவனை தூக்கி நிறுத்தின போது, நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் நம்புகிற தெய்வம், உலகத்தை வருத்த தெய்வம் என்ன ஒருவது விடலைன்னு சொல்லி அவனுக்கு ஒன்பதாய் கீழே விழுபடி
கர்த்தர் தூக்கி எடுத்தது போல இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதும், என்னுடைய ஆண்டவரின் கூட இருக்கணும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மேல ஆவியார் இறங்குறதை பார்க்க ரைட் தி ஹோலி ஸ்பிரிட். எஸ், உடமான வைடா ரகனா தன பௌட்டா ரகஸ் அந்தரா தன பௌட்டா ரகனா. ஹல்லேலூயா. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை முதல் படிக்கு ஏற வேண்டுமானால் தேவன் நம்மோடு இருக்கணும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஒன்று சொன்னேன், தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். ரெண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் புரட்டி வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் அல்லேலூயா செவி கொடுக்க கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி போது 2வது கட்டத்துல கால் வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். பலியை பார்க்கல கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கட்டாக்களுடைய நிலத்தை பார்க்கல செவி கொடுத்தலும் உத்தமா. அல்லேலூயா. பெரிய பெரிய செய்கிற பலியை விட, பெரிய பெரிய காணிக்கை விட தேவனுக்கு கீழ்ப்படிகிறது உத்தமம். அல்லேலூயா. ஆட்டுக்கு டாக்களுடைய நினைத்து பார்க்கலும் உயர்ந்ததை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுத்தல் உத்தமம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படி போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதா? நீ வலது புறமும் இடது புறமும் சாயும் போது வழி இதுவே, இதுல நடவுங்கள் மனசாட்சியும் உன்னுடைய ஆவியானவர் பேசுகிறாருன்னா அந்த வார்த்தை தான் நீ கீழ்ப்படியணும், மனுஷ சத்தத்திற்கு அல்ல. அல்லேலூயா. எப்போதுமே மனுஷன் நம்மள்ட்ட பேசுகிற வார்த்தை ஆலோசனை நம்ம குள்ளியில தள்ளும். அப்படியே காத்துல நுள்ளி வச்சிருங்க இந்த வார்த்தையை. அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆவியானவர் விட்டு இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறேன்னா அது குழியில தான் நம்மளை கொண்டு தள்ளும். தேவனுடைய வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆனா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். தாய் என்கிற ஒரு உரிமை இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். அல்லேலூயா. அதை செய் இதை செய், எனக்கு அப்படி உண்டு இப்படி உண்டு சொல்லல. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆமென் அவர் சொல்லுகிறது போல செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இறக்கணும்னா தேவனுடைய சத்தம், தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தை என்னன்னா இதுதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டு பிரமாணத்தை மீறுகிற அத்தனையுமே தேவனுக்கு நம்ம செவி கொடுக்காத ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவனுக்கு நம்முடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படியலைன்னா போய் சொல்லாதிருப்பாயாங்கன்னு சொன்ன போய் சொல்லுகிறோம்ல, அது தேவனுடைய வார்த்தையை பிரமாணத்தை மீறுகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நடக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, நடக்காத, செய்யாத, உன் கண்ணின் காட்சியில நடக்காத, இருக்காது என்று சொல்லும் போதெல்லாம் நடக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம கீழ்ப்படியாமல் துணிகரமான பாவங்களுக்கு நேராய் கடந்து போகிறோம். தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு அடியான விலைக்கு காரணம். துணிகரம்னா என்ன? தெரிஞ்சும் தப்பு பண்றோம்னா துணிகரம். அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்தின்படி தப்புன்னு செஞ்சும் தெரிஞ்சும் பண்றோம்னா துணிகரம். அல்லேலூயா. துணிகரமான பாவங்கள் ஒருபோது மன்னிக்கப்படுவது இல்லை. ஆமென். துணிகரமான பாவங்கள் செய்யும் போது தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓய்வு நாள் பரிசுத்தமை ஆசரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனாலும் பரிசுத்தமை ஆசரிக்கலைன்னா துணிகரம். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டிய நல்ல தேவனை தேட என்று தெரிஞ்சும் தேடாம இருக்கிறோம்னா துணிகரம். ஆமென். சத்தியம் என்ன என்று தெரிந்து சத்தியத்தை அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறோம்னா துணிகரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி போத வாழ்க்கையில 2வது ஸ்டெப் ஆசீர்வாதத்துல பிரவேசிக்கிறோம். 7 படிகள் 7 என்று சொல்லும் போது பூரணத்தை, திருப்தியை குறிக்கிறது. திருப்தியான ஆசீர்வாதங்கள்.
இரண்டாவது வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். சாலமோன் ஆண்டவர் சொன்னார், ஒற்றை நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மோசேக்கு கற்பித்த நியமங்களை நியாயங்களை செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியமாயிருப்பாய். மோசேக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை நடத்த வேண்டிய நியமங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அங்கே சீனாய் மலையில 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். இவனமாய் சொல்லுகிறார், நீ அதை கை கொண்ட பாக்கியவனாயிருப்ப. நமக்கு நியமம் என்ன, பிரமாணம் என்ன? இதான் வேத வசனம் தான். இதுதான் நமக்கு பிரமாணம், இது நமக்கு கட்டளை. இதன்படி நடந்து நாம் பாக்கியவான்களா இருப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி போது ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஒன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா உன்னை எல்லா ஜனத்தை பார்க்கலும் மேன்மையாக வைப்ப. எப்படி மேன்மையாக வைப்ப தெரியுமா? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மிருக ஜீவன்களிலும் நிலத்தின் கனி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீ மாப்பு செய்கிற தொட்டி உன் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அநேக ஆசீர்வாதங்களை ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எங்க கொடுக்கிறார்னா, எப்போ நம்ம கீழ்ப்படிக்கிறோமோ, அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ, அங்கதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சாலமோனுக்கு கூட, என் கற்பனைகள், என் நியமங்களை நீ கை கொண்டா நீ பாக்கியவனாய் இருப்பாய். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிக்கிறோமா? இங்க கேட்டுச்சு அப்புறம் போன உடனே மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு காலம் அங்க இருக்கும்போது அங்கே கேட்க ஆரம்பிச்சான் 2-3 சிஸ்டர்ட்ட, போன வாரம் மெசேஜ் என்னன்னு. அல்லேலூயா. எல்லாம் அப்படி அம்பு விட்ட மாதிரி ஓடி தெரிக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. போன வாரம் மெசேஜ் என்ன? இனி நீங்கள் காண்பது இல்லை. அல்லேலூயா. அவன் நான் சொன்னது போல அவங்க காணவே இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படின்னா அநேக காரியத்தை நடுவில் நம்ம விட்டு விட்டுக்கிறோம். தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில பேசியும் நமக்கு நினைவில்லாமல் போகிற எத்தனையோ தருணங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு விதிக்கிற கட்டளை வார்த்தை. நம்ம எல்லாம் அவசரமா பரவசமா வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கிறோம். இன்னும் வருமா, நாளை வருமா, நாளை ஆசீர்வாதம் வருமா, அடுத்த மாதம் வருமா. வரணும்னா நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீ அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். ஆமென். கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு செவி கொடுத்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை வாட்டி ஆண்டவர் சொல்லிட்டாருல, நீ என்ன தேட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஞானஸ்நானம் ஏற்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக அல்ல தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நல்ல பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை விட்டு விலகி போக போக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைஞ்சிட்டே வருமா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் டாப்ல இருந்து இன்னைக்கு ஓனா கீழே அடி வாங்குதுன்னா, தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நிறுத்தி என்னெல்லாமோ பேசுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி செய்யும்படி பிரயாசப்படுவோம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உலக மனுஷனுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருப்பாயானால், நீ நம்புகிற மனிதர் எல்லாம் உனக்கு எதிராக மாற முடியும். இயேசுவை தவிர வேறொரு வழியில் என்பதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழங்கு பூமியில அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? வேதத்துல வாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை அபரிதமாக உயர்த்தப்படுகிறது. முதலாவது வார்த்தை நம்ம அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், தேவனை அறியாத எத்தனை ஜனங்கள், ஆண்டவர் யார் என்று தெரியாத எத்தனை பேர் தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, மூக்கிறது முகராது, கையிறது செயல்படாது, காலிருந்து நடவாது, ஒரு கிரியை செய்ய முடியாததுக்கு முன்பதாகவே எவ்வளவு பயபக்தியோடு நின்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு பயபக்தியா இருந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் நான் பெரிய திருசபையில எல்லாம் பார்த்திருக்கிறேன். சர்ச்சில் ஆராதனை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30க்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னா அப்படி சந்தகட மாதிரி தான் இருக்கும் நம்ம சர்ச்சில். 9:30க்கு 10 மணிக்கெல்லாம் வராங்க. அப்புறம் இப்புறம் இருந்து எல்லாம் கதை அடிச்சு பேசிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்நாடகால ஒரு வாலிப தம்பி நான் அந்த சர்ச்சில் பார்த்தேன். அல்லேலூயா. சர்ச்சில் வந்துறது தேவையில்லாத படத்தை பார்த்துட்டு இருக்கிறான் உள்ள. என்ன பக்தி, எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆமா, எப்படி ஆண்டவரை உயர்த்த முடியும்? தேவனுடைய நாமம், அல்லேலூயா. தேவ சமூகம் என்பது அது விலையேற பெற்ற இடம். அல்லேலூயா. அருமையான தாவீது சொன்னார், பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடன் அவருக்கு களி கூறுங்கள். பயம், தேவ சமூகம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்பட்டாத, வார்த்தைக்கு பயப்படுற நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொன்னார். நடுக்கிறவனுக்கு பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வருவது என் வாயின் வார்த்தைகள் பிரீதியா இருப்பதாக. என் வார்த்தைகள் தியான சுகம் ஆண்டுடைய சமூகத்துல வருவது கவனமாய் ஞானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அற்பம் போல இருக்கலாம். ஒருவேளை இந்த சபையை பார்க்கும் போது ஒரு அலங்காரம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் பரலோகத்தினுடைய மகிமையின் அலங்காரம் இந்த உண்டு என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இரண்டாவது ஸ்டெப்புக்குள்ளாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். மூன்றாவதாக வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. ஒன்று சொன்ன, தேவன் நம்மோடு இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசீர்வாதம். மூணாவதாக வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுவரைக்கும் வேதத்தை படிச்சா அந்த ஆசீர்வாதம்னு கேட்டிருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. வேதத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ வேதம் படிக்கிறது ஒண்ணா, 2 வேதத்தை தியானிக்கிறது இன்னொன்னு, 3 வேதத்தின் மேல பிரியமாயிருக்கிறதும் ஒன்று. அல்லேலூயா. நமக்கு வேதத்தையும் படிக்கணும், தியானமா இருக்கணும், வேதத்துல பிரியமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு தம்பி வந்தான், ஏன்டா பைபிள் கொண்டு வரல, மறந்து போச்சு, ஸ்கூலுக்கு பேக் கொண்டு போவியா? போவேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேதத்தின் மேல பிரியமோ தியானமோ இல்ல. அல்லேலூயா. வேதத்தை கொண்டு வந்தவங்க எல்லாம் தூக்கி ஒரு ராமியன் போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகர் தூக்கவே முடியலையா. அல்லேலூயா. வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், அல்லேலூயா. ஸ்மார்ட் கார்டு இல்லாம ரேஷன் கடையில போய் ஒண்ணுமே வாங்க முடியாது. அல்லேலூயா. பேங்க் போனோம்னா பாஸ்புக் வேணும். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆயத்தமா போறோம் இல்ல, தேவ சமூகத்து வரும்போது மட்டும் ஏன் இப்படி வருகிறோம்? அல்லேலூயா. ஆயத்தம். வேதம், உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதத்தை படிக்கிறவங்களுக்கு, அதை நேசிக்கிறவங்களுக்கு, தியானிகளுக்கு தெரியும், அதை நேசிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எப்படி நேசிக்கிறதுன்னா, நீ ஆண்டவரை எப்படி நேசிக்கிற அடையாளம்னா இந்த வேதத்தை படிக்கிறதா அவரை நேசிக்கிறதே. அல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அன்பா இருக்கிறேன். அல்லேலூயா. நேசிக்கிறேன்னா அன்பா இருக்கிறதா எப்படி காட்டுறது? அன்பை நம்ம செயல்படுத்தி காட்டணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. நல்ல ஆகாரத்தை கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம், எல்லா காரியத்தை செஞ்சு அந்த பிள்ளைகள் மேல நம்ம காரியத்தை செயல்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத செயல்படுத்தி ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, என்ன செய்கிற? அல்லேலூயா. இதுதான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. வேதத்தை படிக்கணும். ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. நீ படிச்சீங்களா? சொல்லுங்க. எப்போது என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. படிச்சு விட்டுட்டோம், ஆனா திரும்ப படிச்சு பாருங்க தியானத்தோடு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. நான் ஸ்தோத்தரிச்சேன்னா அந்த துதி என் நாம் மேல இருந்துட்டே இருக்கும், அந்த துதி மாறாது. அதுதான் தியானம். அல்லேலூயா. அந்த தியானத்தை நீ திரும்ப திரும்ப
படிக்கும் போது அந்த ஒரு வசனத்துக்கு உள்ள இருந்து 1000 சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நாங்க இப்போ ஒரு வசனம் எடுக்கிறோம்னா அந்த வசனத்தை வச்சு திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப திரும்ப ஜெபித்து திரும்ப திரும்ப தியானம் பண்ணிதான் ஒரு 7 பாயிண்ட் உருட்டிட்டு வர்றோம். கர்த்தர் நல்லவர். இஷ்டப்படி ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு ஒரே ஒரு வசனம் தான் படிச்சேன். அந்த வசனத்துல இருந்து இவ்வளவு தூரம் நான் உருண்டு வந்துட்டேன்னா அது கர்த்தர் கொடுக்கிறத தியானம். அவரை படிக்க படிக்க அவரை நேசிக்க நேசிக்க அப்பா மடந்திறந்த வெள்ளம் போல வருவாருயா. அல்லேலூயா. எங்கிட்ட அநேகர் கேட்பாங்க, இவ்வளவு ஃபாஸ்டா பேசுறீங்க, இவ்வளவு ஸ்பீடா பேசுறீங்க, இவ்வளவு சத்தமா பேசுறீங்க, ஆனாலும் அது அப்படியே ஸ்டாப் ஆகாம வந்துட்டே இருக்கு. ஆனா எங்கண்டோ வருதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிறது சில பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலன்னு சொல்லி அவசர அவசரமா சங்கீதம் 91 உன்னதமான ஒரு மறைவிருக்கிற சர்வலோட நிலையில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கிறேன் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கேன் சொல்லுவேன். அவரை வேடனுடைய கண்ணுக்கு அப்படி நான் சொல்லிட்டே போயிருவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படியே நம்ம அவசரமா படிச்சுட்டோம். எப்பா பைபிள படிச்சுட்டேன், பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. அப்படியே ஆசையோட இந்த வேதத்தை தூக்கணும். அல்லேலூயா. சில பாத்தீங்கன்னா அந்த வேதத்தை ரங்கு பெட்டியில வைக்கிறத இந்த ஞாயிறு வச்சாங்கன்னா அடுத்த ஞாயிறு தான் ரங்கு பெட்டியே திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை அப்படியே நேசிக்கணும், ஆர்வமா தூக்கணும், படிக்கணும். வேத வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்னா, நீங்க பாதை வெளிச்சமா நடக்கணும்னா இத படிச்சா போதும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் மாறி போகும். பாதை வெளிச்சமா இருக்கும். வேதத்தை படிக்க படிக்க கர்த்தர் பேசுவா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல அதிகமா வேதத்தை படிப்பேன். அல்லேலூயா. என் திருமணத்துக்கு முன்னாடி 3 முறை நான் வேதத்தை படிச்சு முடிச்சேன். திருமணத்திற்கு முன்னாடி. ஆமென். அப்போ நான் வேதத்தை படிக்க படிக்க அழுவேன். என் கண்ணில் இருந்து கண்ணீரா ஊற்றப்படும். அல்லேலூயா. அப்ப எதுக்கு அழுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்குதான் அந்த மகத்துவம் எனக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அது ஆண்டவரோடு பேசுகிறார் என்பதை இன்னைக்கு நான் அதை புரிய ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, வேதத்தை நேசிக்க 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 கர்த்தர் உன்னை மார்போடு கூட அணைத்து நேசித்து வைத்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்க யாரும் இல்லாம இருக்கலாம். உன்னை உலகம் ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா நீ ஆண்டவருடைய வேதத்தை தூக்கி அவரை நேசித்து முத்தமிடமிடு. கர்த்தர் உன்னை நேசித்து அரவணைத்து அவரோடு கூட வைத்து உன்னை அரவணைத்து அன்பு பாராட்டி நேசித்து உலகத்துக்கு என்பதை ஒரு அடையாளமாய் அங்கீகாரமாய் வைப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு விளக்கத்திற்கு டைம் இல்ல. இந்த ஒரு பாயிண்ட வச்சு 2 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாலும் 7 படிகளை சொல்லி ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஒன்றா, தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஆசீர்வாதம். 2, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். 3, அவருடைய வார்த்தையை தியானிப்பதால் ஆசீர்வாதம். 4, விசுவாசத்தினால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவின் எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் அந்த இடத்துல அதனுடைய 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி கடந்து வருகிறாங்க. அவன் தேசமங்கு உபவாசத்தை கூறுகிறான், ஆண்டவரை தேடுகிறான். ஆண்டவரை தவிர இதை யுத்தம் பண்ணுவதற்காக நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக வேற யாரும் இல்லை என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜனத்தோடு கூட சொல்லுகிறான், நீங்க ஆண்டவரை நம்புங்க, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நீங்க நிலைப்பட முடியும். எந்த சத்துருக்கள் நம்மை அழிக்கப்படி வருகிறார்களோ, எந்த இடத்துல யுத்தம் பண்ணும்படி கடந்து வருகிறார்களோ, நம்முடைய வாழ்க்கை தகர்க்கப்படும் என்ற பயத்தோடு நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமோ, நீங்க ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் நம்மை நிலைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிலைவரமா இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கை வனாந்தரத்தை போல அலைந்து நிற்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை எத்தனை பேர் நம்புகிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில விசுவாசத்தினால அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறபடியால் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்படும்படியாய் தேவ சமூகத்தில் நெகேமியா நின்ற போது அவன் சொல்லுகிற கர்த்தர் செய்வார் என்று சொன்ன போது ஜனங்கள் எல்லாம் ஒருமித்து கூட நிற்கிறாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளையை நீங்களும் ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிப்பீர்களானால், ஆண்டு ஒருவேளை சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டம்
கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. யோசிக்க முடியாத அளவு இருக்கும், எதிர்பாராத விதமா இருக்கும். நமக்கு 5 ரூபாய்க்கு வழி இல்ல, ஆனா கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா நம்புவோமா? ஆமென். நம்புகிற மாட்டோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை அப்பாற்பட்டு யோசிக்க முடியாததான் பைபிள்ல தெளிவா படிக்கிறோம். கிரகிக்க முடியாத, ஆமென், ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியத்தை தான் அவர் செய்வாரா. அல்லேலூயா. நம்ம கேட்கறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் கேட்போம். அல்லேலூயா. நமக்கு ஏற்றபடி கிரகிச்சு தான் கேட்போம். ஆமென். நம்ம தகுதிக்கு ஏற்றபடி தான் கேட்போம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அப்படி அல்ல. நமக்கு செய்யும் போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வாரா. அல்லேலூயா. எத்தனையோ கிரகிக்க கூடாத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளை நாம் அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் கூட இருப்பார், என்னை நடத்துவார், என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை குறிக்கப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறதை கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தெய்வம் என்று யார் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று. ஆமென். விசுவாசத்தோடு நம்ம பெற்று கொண்டோம் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மலையை பார்த்து விசுவாசத்தை பெயர்ந்து போன்னு சொன்னா போகும். விசுவாசம், விசுவாசத்தை தேவன் அவ்வளவு தூரமாய் பிரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் 4வது படியே விசுவாசம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. 5வதாக தேவனை தேடுவதால் ஆசீர்வாதம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமான் இருந்த சகரியா தேவனை தேட மனது இணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை தேடும் போது அதனுடைய கீழ வசனம் சொல்லுகிறார், காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நம்ம ஆண்டவரை தேடுறோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை காரியம் வாய்க்கப்படும். ஏன் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று கேள்விக்குறியாக கேட்கலாம். ஆனால் நீ தேடுகிற வண்ணம் ஆண்டவரை தேடி உன்னுடைய மனதை இணங்கி ஆண்டவரை தேடணும். யாரோ சொன்னாங்க ஒரு நாள் ஆண்டவரை தேடாதீங்க, யாரோ சொல்லி கொடுத்தாங்க இப்படி இருந்தா வறுமை அல்ல. நீ உன்னுடைய இருதய மனதை இணங்கி முழுமையாக ஆண்டவரை தேடினா மட்டுமே வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யாரோ கற்றுக் கொடுத்தாங்க சொன்னாங்க அப்படின்னு அல்ல. உன்னுடைய இருதயம் முழுமையாக ஆண்டவரை தேடுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 6வதாக ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கொட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. 6வதாக நம்ம கொடுக்கும் போது வாழ்க்கையினுடைய 6வது படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். 1 தேவன் நம்மோடு இருந்த ஆசீர்வாதம், 2 தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், 3 தேவனுடைய வார்த்தையை தியானித்த ஆசீர்வாதம், 4வதாக விசுவாசித்தால் ஆசீர்வாதம், 5வதாக தேவனை தேடின ஆசீர்வாதம், 6வதாக தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நம்ம கொடுத்தோம்ன்றத கொடுப்பாரா. அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரா, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா. அப்போ அமைக்கி குலுக்கி சரிந்து எங்கே விழுவும் அல்ல, அந்த சரிந்து விழுகிற ஆசீர்வாதம் கூட உங்க மடியில தான் போடுமா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில போடணும்னா அது அமைக்கி குலுக்கி கீழே விழணும்னா எந்த அளவுனால அளக்கிறீங்களோ அந்த அளவுனால அளக்கப்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த அளவோடு கூட அளக்குறோமோ அந்த அளவுனாலதான் அமுக்கி குலுக்கி விழும்படி கர்த்தர் கொடுப்பாரா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு நாள் கர்த்தர் விருதாவாய் விடுவது இல்லை. ஆமென். 1 ரூபாய் கொடுத்தாலும் தேவன் அதை கணக்கு வைத்து கொடுக்கிற தெய்வம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 7வதாக இஸ்ரவேலுக்கு நன்மையாக இருப்பதால் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் நமக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 122:6 சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. தேவனை தேடும் போது தேவனுக்கு
என்று தேவ பிள்ளைகள் நன்மையாக இருக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 7 காரியங்களை சொன்னேன். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் நம்மோடு கூட இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், கொடுக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எந்நாளும் சுகித்திருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தாலே சுகித்திருப்பார்களாக. ஆமென் சொல்லுங்களேன். என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையானதை கொடுக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சுகித்திருக்க பண்ணுகிறார். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமென்று ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமென்று ஒரு விசை நம்முடைய வலது கரத்தை வலது நேராக உயர்த்தி, என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும், நான் உங்க பிள்ளையாக மாறுகிறேன். 7 விதமான காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரபலதன ரகசி எல்லா தேவ பிள்ளைகளும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை நாளும் சுகித்திருப்பார்களாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொன்னார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா? யாரெல்லாம் கர்த்தரை நேசித்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ, சகரியா ஆண்டவரை தேட மறந்தனங்கனா கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆண்டவரை தேடின பிள்ளைக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதா? தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை தான் மகிமையுடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை தான் மகிமையுடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடுவேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடுவேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திட வாழ்கிறப்போ, தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திட வாழ்கிறப்போ, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை நம் மகிமையுடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையில் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை நம் மகிமையுடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே, ஒளி வந்தது, எரிந்திடும் விளக்கு திரு சபையே. எழும்பு சீயோனே, ஒளி வந்தது, எரிந்திடும் விளக்கு திரு சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை நம் மகிமையுடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தாங்க, தூதர் சேனை நம் மகிமையுடிறங்க. தேவ
ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கத்தத்தக்க துதசேனை ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வர வேண்டும். துதிகள் நடுவே கத்தத்தக்க துதசேனை அவரை தேடுவதால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவரை விசுவாசிப்பதனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கொட்டப்பதனால கத்திரமை ஆசீர்வதிக்க முடியும். இஸ்ரவேலுக்கு நன்மையாக இருப்பதனால கத்திரமை ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் வழிகள் விலகி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும்படியா என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் இயேசுப்பா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல அவர் நம்மோடு இருக்கணும். தேவ பிள்ளையே, என்னோடு கூட தேவர் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீர்களா? ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோமா? தேவ சத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? ஆசீர்வாதம் இல்லாதபடி அங்கலாய்க்கிறோமா? கண்ணீரோடு நிற்கிறோமா? குடும்பம் விழுந்து கிடக்கிறதா? கண்ணீருக்குள்ளா இருக்கிறதா? தரித்திரத்துக்குள்ளா இருக்கிறதா? என்னை ஆசீர்வதியா, என்னை ஆசீர்வதியாக்க போராடினார். என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் நம்மை போக விடுவது இல்லை. இன்றைக்கு நீங்களும் ஆண்டு சமூகத்துல போராடுவீர்கள். ஆனால் தேவங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியும். Hallelujah. Hallelujah. எல்லாருடைய முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ஆமே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆமே. நல்ல ஒரு செய்தியை கேட்டோமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க என்ன செய்யணும்னு 7 காரியங்களை நம்ம பார்த்தோமே. இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆகிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவா இருக்குன்னு அந்த கால வேளையில ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார் தெய்வ பிள்ளையே. எல்லாரும் அந்த ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு அவைகளின்படி செய்து ஆமை ஸ்தோத்திரம் நிறைவான நன்மைகளை கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த சூழலிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் இழந்த பிறகு ஆசிக்கத்தக்கதா இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி தோணுல போதில் எங்க புறப்படுக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்து கொண்ட நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் சோத்த நாளிலும் ஆண்டவரே கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரே நாங்கள் நடந்து ஆண்டவரே சோத்திர நிறைவான நன்மைகளை கண்டுகொள்ள உயர்வுகளை கண்டுகொள்ள கத்தரங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்க நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான புத்தி அறிவுகளை தந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாய் செபிக்கிறோங்க தாவே. இன்னும் தாவே கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுங்க. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க தாவே. வேலை வாய்ப்புகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்ட மிக சீக்கிரத்துல நல்ல வெற்றிகளை தந்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தந்து ஆண்ட பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா தடைகளையும் கத்த நீக்கப்பட்டபடியா செபிக்கிறோம். இன்னும் தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. திருமணங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்து கொடுங்க. கதாவை கர்ப்பஸ்ரீகளை கத்தர் ஆசீர்வதி மட்டுமாய் நடத்தின தேவன் தொடர்ந்து கத்தருடைய பிள்ளை கத்ததாமை ஆசீர்வதி நாட்கள் சுகமான விடுதலை கத்த தாரும். கர்ப்பதிக்கு நெல்லுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளை கத்தர் சீக்கிரத்துல கத்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கடன் பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் கத்த நீக்கப்படுங்க. விடலாமுடைய பிள்ளைக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்த நீக்கி கத்தாவே உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய
பிள்ளைகள் குடும்பமாய் ஆராதிக்க தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கத்த மாற்றும். குடும்பங்கள் கிரிய செய்கிற எல்லா குடிவரை நாவிகள் பண்டவரை ஸ்தோத்திரம், போதைகளுக்கு, பாக்களுக்கு, கஞ்சாக்களுக்கு, புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் கத்த சந்தித்த ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டு கிருபை தர முடியாது செபிக்கிறாங்க தாவி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற எல்லாரையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற வீடுலாம் நம்முடைய பிள்ளைக்கு சீக்கிரம் நல்ல வீட்டு வாசலை கத்து கொடுங்க. வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதி சீக்கிரத்தில் இந்த வீடுகளை கட்டி முடித்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க கத்ததாமே கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா தடைகளையும் கத்த நீக்கிவிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதி ஊழியத்தின் நிலைகளை கத்த விரிவாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, வாகனம் தூர இடங்களில் வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகள் கைது செய்கிற வேலைகளில ஆண்டுடைய காரம் கூட நம்முடைய பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. வெளியிடங்கள் அநேகர் வேலைகளை செய்து சம்பளங்கள் கிடைக்காதபடி இருக்கிற சூழ்நிலைகளை கத்த அறிகிறி ஆண்டு நம்மை தடைகளை மாற்றி சீக்கிரத்தில் ஆண்டவரே சோதர சம்பளங்கள் கிடைக்க ஆண்டு தாமே கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோங்க. தன் வெளியிடங்களுக்கு போக வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி சீக்கிரமாய் உடைய பிள்ளைகள் அந்த தேசங்களில கால் வைக்க கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிற எல்லா தேவையிலையும் ஆண்டவர் சந்தியும் ஆண்டு பலப்படுத்தும். ஆண்டவர் பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாய் செபிக்கிற நிஜமாக இந்த ஆன்லைன் வழியாக கத்தாவை எங்களோடு ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற உடைய பிள்ளைகளையும் கத்த நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து கத்தருடைய பிள்ளைகளையும் கத்தர் எல்லா தீங்களுக்கும் ஆண்டதாமை விலைக்கு மீட்டு கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிற நாளிலும் ஆண்டவர இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டு நேரமாய் கத்த பொறுப்படுத்து உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர தொடர்ந்துள்ள பகுதிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கத்ததாமை பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.